தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காலையில் இருந்தே வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய சொந்த வீடு அமைந்திருக்கும் புதுக்கோட்டையில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவருக்கு சொந்தமான வீடு, கல்லூரி, அலுவலகம் மற்றும் கல்குவாரி போன்ற இடங்களில் இந்த சோதனை காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதன் விவரங்களை தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் முகிலன் தற்போது எம்எல்ஏக்கள் விடுதியில் தற்போது இருக்கிறார். அங்கு நடைபெற்று வரும் சோதனையின் நிலவரம் குறித்து கேட்கலாம். முகிலன், தற்போதைய சோதனை நிலவரம் என்னென்ன? இந்த சோதனையின் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்ட என்னென்ன தகவல்கள் எல்லாம் கிடைக்கின்றன? கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லத்தில் இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே சொன்னது போல காலை 6 மணியிலிருந்து இந்த சோதனையானது தற்போது தொடர்ந்து நடைபெறுகிறது. அதாவது விஜயபாஸ்கர், சசிகலா தலைமையில் இயங்கி வரக்கூடிய இந்த அணியில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராகவே கருதப்பட்டு வருகிறார். அதாவது பல விஷயங்கள் இந்த அரசு அமைந்தவுடன் பல விஷயங்களில் இவர் முன்னிலை வகித்தது அனைவருக்கும் அறியும். அதே போல இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் பணப்பட்டுவாடாவானது பெரும்பான்மையான பல இடங்களில் நடைபெற்றதாக புகார் இருந்தது. அதைத் தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதில் நிறைய பேர் கைதும் செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாகவே தான் தற்போது இங்கு இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். வசந்த். முகிலன், அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லத்தில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார். விஜயபாஸ்கருடன் வேறு யாரெல்லாம் இல்லத்தில் இருக்கிறார்கள்? எது போன்ற கோணங்களில் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? வேதவழி காலை 6 மணியிலிருந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவரது இல்லத்தில் அவரும் அவரது குடும்பத்தினர் மட்டுமே தற்போது உள்ளே உள்ளனர். மற்றவர்கள் யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை. அவங்க உள்ளே இருந்த காவல்துறையினரும் கூட வெளியேறப்பட்டுள்ளனர். அதாவது காவல் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் மட்டுமே ஒரு 2 மட்டுமே உள்ளே உள்ளனர். தற்போது சிஆர்பிஎஃப் படையினரும் ஐடி அதிகாரிகள் மட்டுமே தற்போது உள்ள இருக்கின்றனர். இது அதாவது இந்த ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்வதற்கான பல ஆவணங்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த பணம் பட்டுவாடா செய்வதற்கு பணம் எங்கெல்லாம் வந்தது, இதற்கான சோர்ஸ் என்ன என்ப போன பல கோணங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. 6 மணிக்கு தொடங்கிய சோதனையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வேதவழி.